ஒரு 150 பேரோ 175 பேரோ ஜாமீன் பெற்றவர்கள் குற்றவாளிகள் அவங்களால ஜாமீனில் வெளியில் வர முடியல. ஏன்னா ஜாமீன் தொகையை அவங்களால கட்ட முடியல. பணம் இல்லாததுனால கஷ்டப்படுறவங்க அப்படின்றது எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். ரிட் பெட்டிஷன் போடாதீங்க, போட்டிங்கன்னா தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க. ரஜினி சார் படம் பேர் கெட்டு போயிடும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, கலைப்புலி தானு தயாரிக்கிறாரு, இவ்வளோ பெரிய படம், நீங்கள் அதை ரிஸ்க் எடுக்காதீங்கன்னா. நான் ஆனால் அந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். 8 வருஷம் ஆயிருக்கு அந்த சேஞ்சுக்கு. 2016 ஆரம்பித்த அந்த போர் 2023-24 தான் வந்திருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ரொம்ப உங்கள் சேனலில் தான் நான் முதல்ல இந்த செய்தியே நான் பகிர்றேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு மாற்றானில் நான் ஜட்ஜாக நடித்தேன். ஓகே, சூர்யாவோட அப்பாவோட ஃப்ரெண்டாக வருவேன் அதில். ஸோ அவங்க அப்பா அம்மா என் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுட்டேஜுக்கு காப்பிரைட் இவங்க உரிமை கொள்ள முடியுமா? நான் ஒவ்வொரு வரிக்கும் நான் கேள்வி கேட்பேன். ஓகே, இதுக்கான ஆவணங்கள் எங்கே அப்படின்னு கேட்பேன். நான் 3 இமெயில் அனுப்பிச்சேன் அப்படின்னா, எங்கே அந்த 3 இமெயில் எப்போ அனுப்பிச்சிங்க, என்ன தேதியில் அனுப்பிச்சிங்க, எந்த இமெயிலேருந்து அனுப்பிச்சிங்க, அது யாரோட இமெயிலு, யாருக்கு அனுப்பிச்சிங்க, அது யாரோட இமெயிலு, அவர் ரிசீவ் பண்ணாரா, அது தெரியுமா, அதுக்கு ரிப்ளை வந்ததா, இதெல்லாம் நான் சட்டம் தெரிஞ்சதுனால தான், சட்டம் படித்ததுனால தான் பல பேருக்கு உதவ முடிஞ்சுது. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மல்டி டைமென்ஷன் திறமைகள் இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆக்டர், லாயர், ஒரு பிஸ்னஸ் அட்வைசர், அது இல்லாமல் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி பல திறமைகள் தனக்குள்ளே வச்சுட்டு இருக்க ஒரு பர்சன் திரு சங்கர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சேனல் 5 நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். உங்களை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் எழும்புது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போது ஒவ்வொரு துறைகளில் நீங்கள் ஒரு லெவலில் இருக்கீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறையுமே வேறு வேறு சம்மந்தமாக ஒரு லிங்கே இல்லாத மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியர், மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த லாயர். இது எப்படி சார் ஒரு லிங்கே இல்லாமல் இருக்கே? இதில் என்ன ஒரு லிங்க்குங்கிறத சொன்னீங்க? இது பொதுவாக ஜென்ரல் ஒரு காமன் மேன் இந்த கொஸ்டினை எப்போதுமே நினைப்பாங்க. என்னது அது, ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்க எம்பிஏ, இன்ஜினியரிங் எம்பிஏனா ஒரு ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஒரு இன்ஜினியராக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இன்ஜினியராக போகிறீங்க, லோயர் லெவலில் போகிறீங்க, அடுத்தது சீனியர் இன்ஜினியராக ஆகுறீங்க, அடுத்தது டெப்டி மேனேஜராக ஆகுறீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர்னு போகிறீங்க. இந்த மேனேஜர்னு வரும்போதே என்ன ஆகிடுறதுன்னா மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி மேனேஜ்மெண்ட். அதனால் நான் மேனேஜ்மெண்ட் படித்தேன், எம்பிஏ படித்தேன். ஸோ இன்ஜினியரிங் எம்பிஏ முடிஞ்சது. இப்போது அடுத்தடுத்த லெவல் போகும்போது நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸோட கான்ட்ராக்ட் போட வேண்டியிருக்கும். ஓகே, ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டியிருக்கும். ஓகே, ஃபாரின் கம்பெனிஸோட ஒப்பந்தம் போட வேண்டியிருக்கும். கொலாபரேஷன் அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணும். இந்த அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்டுங்கிறது என்னது? சட்டப்பூர்வமான விஷயம். ஓகே, சட்டம், அதில் சட்டம் வருது. கான்ட்ராக்டுனாலே அது சட்டம் தான் அது. ஸோ அப்போது அதில் கான்ட்ராக்ட் வருது, கம்பெனி லா வருது, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் லா வருது. இதெல்லாம் வருதுன்னொடனே நம்ம ஏன் லா படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லா ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் உயர்ந்து போக போக நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக தேவைப்படாது. ஓகே, நீங்கள் ஒரு டைரக்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு திரைக்கதை வசனம் அதை பற்றி தெரியணும், நடிப்பு வாங்கிறத பற்றி தெரியணும், உங்களுக்கு சினிமா கேமராமேன் கிட்ட வேலை வாங்குறத பற்றி, கேமராவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சால் தான் டைரக்டர் ஆக முடியும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் உயர்ந்து போக போக உங்களோட பொசிஷன் உயர நீங்கள் பல்விதமான படிப்புகள் இருந்தால் தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஒருத்தர் கூட நீங்கள் ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி கூட நீங்கள் என்ன அக்ரிமெண்ட் போட போகிறீங்க அப்படின்னா லா டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்கள கூப்பிடுவீங்க, இவங்களோட அக்ரிமெண்ட் போடுங்க. ஆனால் நீங்களே ஒரு டைரக்டராக இருக்கும்போது நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணலாம். அக்ரிமெண்ட்டில் இந்த மாதிரி சாராம்சங்கள்லாம் இருக்கணும், இப்படி போடணும், அப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஸோ அதனால் இந்த லா இல்லாமல் இந்த சொசைட்டியே கிடையாது. ஓகே, லா இல்லாத சொசைட்டியே கிடையாது. உங்களோட வாழ்க்கையில் கூட லா இருக்குது. ஓகே, எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உள்ள ஒப்பந்தமே லீகல் ஒப்பந்தம் தான் அது. ஓகே, சட்ட ரீதியான திருமணம் தான். நாளைக்கு பிரியணுன்னா கூட கோர்ட்டுக்கு தான் போகணும். ஓகே, அது மாதிரி தான் அது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னாலும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போய் சட்ட ரீதியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அது பண்ணி ஆகணும். இது மாதிரி
எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் சட்டம் தேவைப்படுது. சின்ன 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 விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, ஒருத்தர் கடன் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு கொடுக்குற செக்கு திரும்பி வந்துடுச்சு அப்படின்னா உடனே அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ராமிசரி நோட்டு, இதெல்லாம் பண்ணிவிட்டு அவனுக்கு நோட்டீஸ் அனுப்புறீங்க, அதை உடனே கேஸ் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு சட்ட ரீதியான விஷயங்கள். அது இதை தெரியாமல் இன்னைக்கு பல மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. நான் பார்க்குறேன், கடன் வாங்காதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள்? யாராவது நாட்டில் கடன் வாங்காதவங்க இருக்காங்களா? நாடே கடன் வாங்குது. ஓகே, இந்திய நாடே கடன் வாங்குது. ஓகே, கம்பெனிஸ், கார்பரேட்ஸு கடன் வாங்குது, சினிமா ப்ரொடியூசர்ஸ் கடன் வாங்குறாங்க, அப்புறம் எல்லாரும் கடன் வாங்குறாங்க, அவங்கவுங்க லெவலுக்கு கடன் வாங்குறாங்க. நான் இதை பற்றி கடன் ஒரு தொடர் எழுதினேன். ஓகே, 20 வாரம் வெளிவந்த தொடர், சூப்பர் ஹிட்டான தொடர் அது. அந்த தொடர் குங்குமம் பத்திரிகையில் வெளிவந்தது 2007. ஏன்னா கடன் வாங்கிட்டு என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் வாங்கினவங்கெல்லாம் வந்து பேங்க் ஆளுங்க வந்து மிரட்டுவாங்க அவங்கள. நீங்கள் 4 மாதமாக கட்டலை, நீங்கள் கட்டலைன்னா என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை நாங்கள் கடத்திடுவோம், இப்படிலாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிறையா பேங்க்கில், தனியார் வங்கியிலலாம் வந்து நிறையா மிரட்டிட்டு போவாங்க, கூண்டாஸ்லாம் வருவாங்க. இப்படி வந்ததுனால என்ன பண்ணாங்க, நிறையா கிராமத்துலலாம் பல குடும்பங்கள் தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அவங்க அவமானம் தாங்க முடியாமல் கடன் வாங்கிட்டு அவங்க கேட்குற பேச்சினால விவசாயிகள் கிட்ட இது நடந்திருக்கு, சாதாரண மக்கள்கிட்ட நடந்திருக்கு. இந்த மாதிரி அச்சுறுத்தலால் நிறைய பேர் தற்கொலையெல்லாம் நாடு முழுவதும் நடந்திருக்கு இந்த மாதிரி. ஸோ இப்படிலாம் நடக்கிறதுனால இப்படி இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் நான் அந்த கடன்ற தொடரை எழுதினேன். சட்ட ரீதியாக எப்படி இதெல்லாம் எதிர்கொள்கிறது, சட்டத்தில் இந்த மாதிரி இடமே கிடையாது, இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கு யாரும் வந்து உங்களை மிரட்ட முடியாது, யாருமே உங்களை செய்ய முடியாது, ஏன் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படுறீங்க, நீங்கள் ஆலோசகர்களை நாடுங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து ஆந்திரா கிளப்பில் ஒரு தடவை எல்லாரையும் மீட் பண்ண போது என்னை 2 நாளில் கிட்டத்தட்ட 200 பேர் மீட் பண்ணாங்க. சார், நான் கடன் வாங்கியிருக்கேன், நான் கடன் வாங்கிட்டு என்னால் கட்ட முடியல, என்னை மிரட்டுறாங்க, என் காரை தூக்கிட்டு போயிட்டாங்க, என் வீட்டை ஜப்தி பண்ண போகிறேன்னு வராங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பல அவமானங்களை பல பேர் சந்திச்சாங்க. அதில் நிறைய பேருக்கு நல்ல வழியை காமிச்சு நாங்கள் அவங்களோட ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி வச்சோம் அந்த சமயத்தில். ஏன்னா இன்னைக்கு வந்து நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறதுன்றது நடக்காத காரியம். ஓகே, நான் ஆலோசனை சொல்லலாம், எவ்வளோ பேருக்கு வேணால் ஆலோசனை சொல்லலாம், சால்வ் பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வழக்கறிஞர்கள், ஆலோசகர்கள், இவங்க எல்லாருமே ரொம்ப சின்ன லெவலில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு உதவுறதுக்கு முன் வரணும். ஏன்னா ஒரு நபர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து 2000 ரூபாய் கூட அவருக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாது அவரால். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, 20,000 ரூபாய் ஃபீஸ் தருவாங்க, 2 லட்சம் தருவாங்க, 20 லட்சம் தரவங்க இருக்காங்க, 2 கோடி தரவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துல 2000 ரூபாய் ஃபீஸ் கொடுக்க முடியாத ஆட்களும் இருக்காங்க. இப்போ அவங்க ஃபீஸ் கொடுக்க முடியலன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்கள விட்டுற முடியுமா? அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நம்ம தடுக்கணும்ல, தற்கொலை பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்கணும். அவங்கள ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கையை பார்த்தானாக்க. அந்த மாதிரி நான் நிறையா பேரோட ஜப்தி, அவங்களோட வீடு ஜப்தி ஆகிறதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கேன், அவங்க ஜப்தி ஆகாமல் பார்த்துருக்கேன், அவங்களோட சொத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே, அது ஒன்று. அது தவிர இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, ஒரு சில 2 நாள் முன்னாடி. அதில் என்னன்னா, ஒரு 150 பேரோ 175 பேரோ ஜாமீன் பெற்றவர்கள், குற்றவாளிகள், அவங்களால ஜாமீனில் வெளியில் வர முடியல. ஏன்னா ஜாமீன் தொகையை அவங்களால கட்ட முடியல. வெறும் 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபான்ற ஜாமீன் பிணை தொகை கட்டணும் இல்லையா, அந்த பிணை தொகையை கூட அவங்களால கட்ட முடியல. அதனால அவங்க ஜெயிலே 6 மாதம் 1 வருஷம்லாம் இருக்காங்க. இதை நீதிபதி சுட்டி காட்டி அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள், இது மாதிரி பிணை தொகையை கூட கட்ட முடியாமல் இருக்காங்க, இவங்களை உள்ளே வச்சு இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அது நடந்துட்டுருக்கு. ஸோ பணம் இல்லாததுனால கஷ்டப்படுறவங்க அப்படின்றது எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நான் சட்டம் தெரிஞ்சதுனால தான், சட்டம் படித்ததுனால தான் பல பேருக்கு உதவ முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுத முடிஞ்சுது. 20 வாரத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களை ரீச் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் என்னை பார்க்கறதுக்கு ஆட்கள் வருவாங்க. சார், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் இந்த மாதிரி கடன் வாங்கினேன், என் மோட்டார் சைக்கிளை தூக்கின்னு போயிட்டாங்க, என்னுடைய காரை தூக்கின்னு போயிட்டாங்க, வீட்டில் வந்து மிரட்டுறாங்க, நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அது நம்ம ஏதோ ஒரு சின்ன வகையில் உதவியாக இருக்குமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இந்த சட்டம் படித்ததுனால. இதுக்கப்புறம் பல்வேறு துறைகளில் நான் சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைச்சிது. அதில் ஒன்று சினிமாவும்,
அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக சார். இப்போது இதுவே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சட்டத்தில் நீங்கள் சிறப்பான ஒரு ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காப்பிரைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். அதில் கபாலி சமயத்தில் வந்து ஒரு சாதனைனே சொல்லலாம் கிட்டத்தட்ட. அந்த ஒரு விஷயம் வந்து சிறப்பாக நடந்திருக்கு உங்கள் மூலமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் பகிரலாமா சார்? நான் இதை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு எப்படி வந்தேன்றதை அடுத்தது சொல்கிறேன். இந்த கபாலி சமயத்தில் நான் காப்பிரைட்டில் ஆல்ரெடி நான் நிறையா கேஸில் அப்பீர் ஆயிருந்தேன். குறிப்பாக வனயுத்தம் அப்படின்ற ஒரு படம், வீரப்பன் காடு, அந்த சந்தன வீரப்பன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி ஒரு பயோகிராஃபி ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க, பயோபிக்கு. அந்த படம் எடுத்த போது ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. அந்த ஸ்டே ஆர்டரை நான் தான் லிஃப்ட் பண்ணி ஆர்டர் வாங்கி கொடுத்தேன் இங்கே சென்னை சிவில் கோர்ட்டில். அது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய பேர் பிரபலமாக ஆரம்பிச்சது, எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பிச்சோன்னே 2016 கபாலி படம், அந்த திரைப்படம் வெளிவந்தது. அந்த 2016 ஜூலையில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு 3-4 மாதம் முன்னாடி தானு சார், கலைப்புலி தானு தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். மிக பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன். மலேசியாவில் போய் படம் எடுத்தாங்க. ஒரு பெரிய ஒரு குரூவே இங்கேருந்து போச்சு. ஏராளமான செலவு பண்ணி ஒரு 150-200 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த படம் எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3000 தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்டாங்க. ஒரு வருஷம் அதுக்காக உழைச்சாங்க. இப்படிலாம் பண்ணதுக்கு பிறகு அந்த படம் வரத்துக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸில் ரிலீஸ் பண்ண உடனே அடுத்த நிமிஷமே வெளிவந்துடும். இதெல்லாம் வந்து எப்படி லீக் ஆகுது, எப்படி வெளில வருதுன்னே தெரியாமல் இருந்தது. எல்லாரும் படத்துக்கான பணத்தை லூஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர் காசு வராது, ஆனால் அந்த படத்தை வந்து 2 கோடி மக்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. இவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்கன்னா எப்படி அவங்க தேட்டருக்கு வருவாங்க? இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுனால இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டாக்குறதுனால தானு சார் எங்களை கூப்பிட்டு பேசினார். என்னை கூப்பிட்டு பேசின போது நானும் வெங்கட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், வெங்கட் சுபான்னு சொல்லிட்டு. அவர் இல்லை, இப்போது கொரோனா சமயத்தில் அவர் இறந்து போயிட்டார். நாங்கள் 2 பேரும் ஜாயிண்ட்டாக போயிட்டு அவரை மீட் பண்ண போது அவர் வந்து இந்த வேலையை என்கிட்ட கொடுத்தாரு. ஒரு லாயராக நீங்கள் இதை பண்ணி கொடுக்கணும், இதுக்கு நீங்கள் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கணும், இந்த படம் வெளிவராமல் தடுக்கணும் தமிழ் ராக்கர்ஸ் மூலமாக அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணோம், ஹைகோர்ட்டுக்காக பெட்டிஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, அது வரைக்கும் அந்த கேசஸ் எல்லாமே சிவில் சூட்டு போட்டு தான் ஜான்டோ ஆர்டர்னு ஒன்று வாங்குவாங்க. ஜான்டோ ஆர்டர் அப்படின்னு பேர், அது பேர் சிவில் சூட்டு போட்டு தான் வாங்குவாங்க. இந்த சிவில் சூட்டு போட்டான்னா ரொம்ப டைம் எடுக்கும், உடனே எடுக்க மாட்டாங்க ஹியரிங்க்கு. எவ்வளோ நாள் கழிச்சு எடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், ரிட் பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அது வரைக்கும் யாருமே ரிட் பெட்டிஷன் போட்டதில்லை. ரிட் பெட்டிஷன் போட்டால் அது ஏற்கப்படுமா இல்லை தள்ளுபடி பண்ணிடுவாங்களா அப்படின்னு பெரிய சந்தேகம் இருந்தது. அதனால் எல்லாருமே சொன்னாங்க, ரிட் பெட்டிஷன் போடாதீங்க, போட்டிங்கன்னா தள்ளுபடி பண்ணிடுவாங்க, ரஜினி சார் படம் பேர் கெட்டு போயிடும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, கலைப்புலி தானு தயாரிக்கிறாரு, இவ்வளோ பெரிய படம், நீங்கள் வந்து அதை ரிஸ்க் எடுக்காதீங்கன்னா. நான் ஆனால் அந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். நிச்சயமாக அந்த பெட்டிஷன் வெற்றி பெறும்னு எனக்கு தெரியும். நான் மன உறுதியோடு போனேன் கோர்ட்டுக்கு. அதை போட்டோம். அந்த கேஸ் போட்டோடனே ஜஸ்டிஸ் கிருபாகரன் அவர் தான் நீதிபதி, அவர் விசாரித்தார் சென்னை ஹைகோர்ட்டில். அது பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் கேட்குறது ஒரு ரீசனபிளாக இருக்குது, அதனால நான் வந்து ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரிட் ஆர்டர் கொடுத்தாரு. அதில் என்னன்னாக்கா, நாங்கள் 172 இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை சேர்த்துருந்தோம். நாங்கள் அவங்களையும் சேர்த்துருந்தோம். அவங்க தான் வந்து அவங்க மூலமாக தான் படங்கள் வெளியாகுது. நீங்கள் என்ன தான் வந்து ஒரு தமிழ் ராக்கர்ஸில் வெளியிட்டால் கூட ஒரு இன்டர்நெட் மூலமாக தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு இந்தியாவில் 172 பேர் இருக்காங்க. அவங்களோட அக்ரிமெண்ட் போடுறது ட்ராய் என்கிற டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தான் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ ட்ராய், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், அதுக்கப்புறம் 172 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு பெட்டிஷன் போட்டு அதுக்காக உழைச்சி அதுக்காக நோட்டீஸ்லாம் கொடுத்து எல்லாருக்கும் பண்ணி சிறப்பாக பண்ணோன்னே எங்களுக்கு ஆர்டர் வந்துடுச்சு. இந்த ஆர்டர் வந்தோடனே வெளியில் பெரிய காட்டுத்தீ போல் நியூஸ் வந்துடுச்சு. நாங்கள் வந்து அதோடு நிற்காமல் இங்கே எல்லாருக்கும் இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு உடனே டெல்லி சேர்ந்து அப்போது மத்திய அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸில், அவரை போய் நாங்கள் சந்திச்சு சார், இந்த இதில் நாங்கள் ஆர்டர் வாங்கியிருக்கோம், ஆனால் இது போட்ட அப்புறம் கூட படம் வெளியாகாமல் இருக்குமான்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா திருடன் திருடிட்டே தான் இருப்பான். ஓகே, திருடன் வந்து திடீர்னு திருட்ட ஒரு நாள் நிறுத்திட மாட்டான். அந்த திருட்டுக்கு எதிராக நம்ம பல்வேறு விஷயங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் நம்ம நிறுத்த முடியும், ஒரு சின்ன சட்டம் போடுறது மூலமாக. அதனால நாங்கள் வந்து அவர்கிட்ட போய் ரெப்ரசன்ட் பண்ணோடனே, மத்திய அரசு தான் இதுக்கு ஏதாவது செய்யணும், உங்கள் கையில் தான் இன்டர்நெட்டு எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே இருக்குது, நீங்கள் தான் இதுக்கு செய்யணும், இதனால் பல 1000 கோடி சினிமா துறைக்கு நஷ்டம்,
ஒரு படமும் வெளியானானா 2 கோடி பேர் வந்து ஒரு சினிமாவை பார்க்குறவங்க 1 கோடி தேட்டரில் போயின்னா இந்த மாதிரி தமிழ் ராக்கர்ஸ் மூலமாக பார்க்குறவங்க 4 கோடி இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 4 மடங்கு வசூல் பாதிக்கப்படுது. என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி இதை கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அப்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம், அவர் படத்துக்கே இந்த கதியா, இந்த மாதிரி ஆகுதா அப்படின்ற மாதிரி அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. சரி இதெல்லாம் செய்யலான்னொடனே அது படிப்படியாக வந்து அது சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு சென்ற ஆண்டு 2023 இறுதியில் ஒரு சட்டத்தில் சினிமாட்டோகிராஃபிக் ஆக்டில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதில் உள்ள ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த மாதிரி இன்டர்நெட் பைரசியில் ஈடுபடுறவங்களுக்கு 3 ஆண்டு கடுமையான சிறை தண்டனை ப்ளஸ் அந்த படத்தோட ஒரு 5% அது வந்து பெனால்ட்டியாக போட்டாங்க. இப்போ 100 கோடி ரூபாய் ஒரு படத்தோட பட்ஜெட்டுனா 5 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம். இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு நல்ல மாற்றம். அதாவது இதுதான் முடிவுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு பெரிய சேஞ்ச் இது. 8 வருஷம் ஆயிருக்கு அந்த சேஞ்சுக்கு. 2016 ஆரம்பித்த அந்த போர் 2023-24 தான் வந்திருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ரொம்ப உங்கள் சேனலில் தான் நான் முதல்ல இந்த செய்தியே நான் பகிர்றேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு. ஏன்னா அது எனக்கு போன வாரம் இதை பற்றிய ஒரு தகவல் வந்து டெல்லியில் கிடச்சிது. அந்த அடிப்படையில் இதை நான் சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயம். தானு சாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் இந்த நேரத்தில் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சேனல் மூலமாக இதை சொல்ல முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார், இது உண்மையிலே ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லலாம், சினிமா துறைக்கான ஒரு சாதனை. இதை தாண்டி சார், இப்போது அப்படி இருக்கும்போது உங்களோட அந்த சினிமா துறையோட ஆர்வம் இல்லை சினிமா துறையோட என்ட்ரி இது பார்க்கும்போது இது எப்படி அமைந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியஸ் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றின அதாவது நான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து மெட்ராஸ்லேயே வளர்ந்தவன் தான். பிறந்தது வந்து திருச்சி. அது வந்து எங்கள் அம்மா ஒரு வீட்டில் ஒரு தாய் வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு போவாங்க. அங்கே போவாங்க, குழந்தை பிறக்கும், நான் 2 மாதத்தில் அழைச்சிட்டு வந்துடுவேன். எங்கள் அப்பா இங்கே தான் இருந்தார், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ணார், சென்னை கார்பரேஷனில் இருந்தால். அதனால் நான் இங்கேயே தான் வளர்ந்தேன், ஃபுல்லாக இங்கே தான். பிறந்ததுலேருந்து 2 மாதத்தில் இங்கே தான் வளர்ந்தேன், இங்கே தான் படித்தேன், எல்லாம் பண்ணேன். அப்போது எங்கள் அப்பா வந்து திரைத்துறையோட கொஞ்சம் நிறையா தொடர்பு இருந்தது அந்த காலத்துலேயே. 1960ஸ்லேயே வந்து எங்கள் அப்பாவுக்கு நிறைய தொடர்பு. அப்போது எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, திரைத்துறையை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதில் முக்கியமானவர் ஒருத்தர் வந்து எஸ்ஆர் ராமசாமி ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் ஃபிலிம்ஸில் அவர் தான் தேவரோட ரைட் ஹேண்டு. அப்போது தேவர் ஃபிலிம்ஸ்னால் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனி. எம்ஜிஆர் வச்சு தொடர்ந்து படங்கள் எடுத்திருந்தவங்க. எம்ஜிஆர் சரோஜாதேவி எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சரோஜாதேவி, எம்ஜிஆர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் கேஆர் விஜயா இவங்கெல்லாம் தான் ஜோடியாக நடிச்சிட்டு இருந்தாங்க, புகழ்பெற்ற கதாநாயகிகள் எல்லாருமே. ஸோ அப்போது நான் வந்து முதல்ல என் லைஃப்பில் பார்த்த படமே வந்து 1000ல் ஒருவன் தான். ஓகே, எம்ஜிஆர் படம் தான் பார்க்குறேன். எங்களுக்கு வந்து வீட்டுக்கு அந்த பக்கத்து வீட்டில் அவர்கிட்டேருந்து பாஸ் வரும். நீங்கள் எதனா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் போய் எல்லார் மாதிரியும் தேட்டரில் போய் டிக்கெட் வாங்க வேண்டாம், எங்களுக்கு பாஸ் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. இந்தாங்க 6 பாஸ், இந்த ஷோக்கு நீங்கள் போய் படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள்லாம் போய் படம் பார்ப்போம். எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி நிறையா பாஸ்லாம் வரும், நிறைய சினிமா துறையை சேர்ந்தவங்கலாம் வருவாங்க. எங்களுக்கு அப்போ சினிமாவில் ஒரு ஆர்வம் வந்தது. இப்போ எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் பார்க்கறது. அதுக்கு அடுத்த கட்டம் போனீங்க அப்படின்னா அதை தாண்டி நான் காலேஜ் என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி அப்படியே ஒரு ஏஜ் ஆகிட்டே வரேங்க. எம்ஜிஆர் முதல்வர் ஆகிடுறாரு, கமல் ரஜினி ஃபீல்டில் என்ட்ரு ஆகுறாங்க. ஓகே, ரஜினிகாந்த் அபூர்வ ராகங்களில் வராரு. கமல் சார் வந்து என்ட்ரி பண்ணி அதை சொல்லத்தான் நினைக்கிறேன், அரங்கேற்றம், அவ்வளோ தொடர்கதை அப்படின்னு கமல் சாரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வளர பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் கமல் சாரும் ரஜினி சாரும் அவங்க வராங்க. அதில் ஒரு ஆர்வம், அவங்கள பார்க்குறேன், அவங்கள இப்போ ஷூட்டிங்கில் பார்க்கறது, அவங்கள இப்போ வெளியில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறது நிறைய அந்த காலத்துலேயே நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இல்லை, அவர்கள் சமயத்துலேயே நான் ரஜினி சாரை மீட் பண்ணியிருக்கேன் 1977லேயே. ஓகே, அதே மாதிரி கமல் சாரையும் அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கேன் அப்போவே 70ஸ்லேயே. ஸோ அப்படி படிப்படியாக தொடர்ந்து இதெல்லாம் வரும்போது நான் என்னோடய இன்ஜினியரிங் முடிக்கிறேன், வேலை செய்கிறேன், ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன், இப்படிலாம் போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் 1999ல் நான் வந்து ஓரளவுக்கு நல்லா சம்பாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வந்து ஒரு நல்ல பதவியில் இருக்கும்போது அஜித் விஜய் கூட வந்துட்டாங்க இண்டஸ்ட்ரிக்கு. ஓகே, கமல் ரஜினி அடுத்தது அஜித் விஜய் அவங்களும் வந்துட்டாங்க. அப்போது எனக்கு முதல் முறையாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரேடியோ எஃப்எம்லேருந்து வருது. அவங்களுக்கு ஆங்கர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஓகே, இந்த மாதிரி உங்களை மாதிரி இப்போ நீங்கள் ஆங்கர் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கரிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருது. அப்போது இங்கிலீஷில் ஆங்கர் பண்ணணும், 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் ஒரு ப்ரொஃபஸரையும் பண்ணணுன்ன போது என்னை கூப்பிட்டாங்க அதுக்கு. நான் அப்போ வேகமாக மார்க்கெட்டிங்கில் இருந்ததுனால கிடுகிடுன்னு இங்கிலீஷில் பேசிடுவேன். அதனால தைரியமாக பேசினேன். அப்போது அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ் ஆகி
அந்த ஸ்டேஷன் டைரக்டர் ஒரு தமிழ் பெண்மணி, குமுதம் அப்படின்னு அவங்க பேர். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் தூர்தர்ஷனில் நீங்கள் போயிட்டு அறிமுகமாகணும்னு சொல்லி கர்நாடகா தூர்தர்ஷன், பெங்களூர் தூர்தர்ஷனுக்கே என்ன அமிச்சாங்க. நான் அங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அப்புறம் அவங்க அங்கேருந்து என்ன சென்னை தூர்தர்ஷன் காமிச்சு, இங்கே நீங்கள் நிறையா ப்ரோக்ராம் பண்ணலாம், நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2001 ஆரம்பித்து அது 2011 வரைக்கும் தொடர்ந்தது. இந்த சமயத்தில் தான் நான் வந்து ஒரு சட்டம் படித்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கேன். மேலாண்மை படிச்சுட்டேன், அடுத்தது சட்டத்துக்கு போகிறேன். அப்படி படித்து வரும்போது என்கிட்ட ஆலோசனைக்காக நிறைய பேர் வருவாங்க. அப்போது ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் என்னை வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க படத்துக்கு ஆலோசனை கேட்குறாங்க. ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் எங்கள் படத்தில் நீங்கள் மேனேஜிங் டைரக்டராக நடிக்கணும் அப்படின்னு அதான் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருது. அப்போது 2006 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. காதலே என் காதலே அப்படின்ற படத்தில் நான் முதல்ல அறிமுகமான நடிகரா. எனக்கு அது வரைக்கும் நான் சினிமாக்குள்ளே என்ட்ரு பண்ணணும் அப்படின்ற எனக்கு எண்ணமும் இல்லை, நான் வந்து அதை பற்றி நினைக்கவும் இல்லை, நான் போய் முயற்சியும் பண்ணல. ஆனால் எனக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டி அந்த வாய்ப்பு வந்தது எனக்கு. அதனால நான் என்ட்ரு பண்ணேன். அப்படி என்ட்ரு பண்ண பிறகும் நான் வந்து இதில் ரொம்ப ஆர்வம் காட்டாமல் நான் என்னுடைய பிஹெச்டி அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய கன்சல்டன்சி, ட்ரைனிங்கு இதிலெல்லாம் நான் பிஸியாக இருந்தேன். அதனால் எனக்கு இதுக்காக நேரம் இல்லை. அந்த சமயத்தில் கேவி ஆனந்த் எனக்கு ரொம்ப நண்பனானார், ரொம்ப நல்ல நண்பரானார். அப்போது ஆனபோது அவரும் நானும் எங்களுக்குள்ள நிறைய காமன் விஷயம் இருந்தது, நானும் கேவி ஆனந்தும். அப்போது ஆனந்த் சொன்னார், என் படம் நான் கோன்னு ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. அப்போ தான் அயன் படம் ஹிட்டான சமயம். அயன் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் அப்படின்னு, பிளாக் பஸ்டர் இந்த படம். அது முடிஞ்ச உடனே கோன்னு ஒரு படம் எடுக்கிறேன்னா அது வந்து பொலிட்டிக்கல் இது, அந்த மாதிரி அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, பொலிட்டிக்கல் தேர்தலில் நிற்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால அதில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நீங்கள் நடிக்கலாம் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொன்னால் நானும் பிஸியாக இருக்கேன், டெல்லி போகிறேன் வரேன், எனக்கு அதை பற்றி ஃபாலோ பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. அந்த படம் மிஸ் பண்ணிட்டேன். அந்த படத்தோட டப்பிங் அன்னைக்கு நான் ஒரு தேட்டருக்கு போன போது அந்த டப்பிங் இன்ஜினியர் ஃபோன் பண்ணி கேவி ஆனந்த்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே, சங்கர் சாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் உடனே வந்து, நீங்கள் என்ன இந்த படத்தில் நடிக்க முடியல, அடுத்த படம் மாற்றான்ல நீங்கள் நிச்சயமாக நடிக்கணும், உங்களுக்கு நல்ல கேரக்டர் இருக்குது, நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, உங்கள் ஆலோசனை தேவை, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னாரு. நான் உடனே ஆஃபீஸில் போய் பார்த்தோடனே நிறையா விஷயங்கள்லாம் சொல்லி பேசி மாற்றானில் நான் ஜட்ஜாக நடித்தேன். ஓகே, சூர்யாவோட அப்பாவோட ஃப்ரெண்டாக வருவேன் அதில். ஸோ அவங்க அப்பா அம்மா என் வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ கேம் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு அப்போது மலன்னு நிறைய படங்கள் வந்தது. நந்தனம், வனயுத்தம், தனி ஒருவன், ஒரு ஊரில் ரெண்டு ராஜா, அதுக்கு அடுத்தது அநேகனில் தனுஷ் அப்பாவா, இப்படி ஏராளமான படங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். உடனே எனக்கு போகிறோம், இதெல்லாம் நம்ம டிவிலாம் இனிமேல் நம்மளால் ஆங்கர் பண்ண முடியாது, இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, சினிமா தான் பண்ண முடியும், சட்டம் தான் செய்ய முடியும்னு இது ரெண்டு கண்ணை வச்சுட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். படங்களில் நடிக்க ஆரம்பித்தேன். இப்படியே என்னுடைய லைஃப் தொடர்ந்தது. இல்லை சார், அப்படி இருக்கும்போது இந்த ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ பல திறமைகள் இருக்க ஒரு நபர்னாலே இந்த ஒரு கேள்வி வந்து காமனாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களோட ஃபீல்டு இப்போது இன்ஜினியர், அப்போ அதுக்கப்புறம் லாயர் அப்படின்னு இருக்கும்போது இந்த சைடு ஒரு ஆக்டர், ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒன்று, பேஷனாக ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் எந்த சைடு சார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம்? இல்லை, இது ரெண்டுமே எனக்கு ஃபேவரெட்டு தான். ஏன்னாக்க இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ள ஃபீல்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் இப்போ சினிமாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் லாயராகவும் இருக்கேன் நான். ஓகே, ஸ்கிரிப்ட் அட்வைசர், லீகல் அட்வைசர்னு வரும்போது சட்ட ரீதியான காட்சிகள்லாம் வரும்போது எல்லாரும் என்னை கன்சல்ட் பண்ணுவாங்க. நான் அதனால் வந்து என்னுடைய சட்ட அறிவும் பயன்படுது, அது சினிமாவுக்கு பயன்படுது. ஓகே, இது மேலே அது வைக்கிற மாதிரி அது. ஓகே, உங்களுக்கு வந்து சர்க்கரை பிடிக்குமா ரவை பிடிக்குமான்னு, சர்க்கரை ரவை ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து கேசரி வரும்ன்ற மாதிரி இதுக்கு அது தேவைப்படுது. அதனால நான் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே நான் வந்தேன். நான் அந்த மாதிரி வந்தேன். இப்போ அது ரெண்டும் சேர்த்து பயன்படுத்தி, இப்போ வந்து சினிமாவில் பாருங்கள், ஒரு நடிகர், ஒரு டைரக்டர், ஒரு கேமராமேன், ஒரு மியூசிக் டைரக்டர், எல்லாருக்கும் நீங்கள் கான்ட்ராக்ட் போடணும். ஓகே, எல்லாரோடையும் நீங்கள் ஒப்பந்தம் போடணும். அந்த ஒப்பந்தம்லாம் அதுக்கெல்லாம் நான் கான்ட்ராக்ட் போட்டு கொடுக்குறேன். காப்பிரைட் லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்குறேன், லீகல்லாக என்ன பிரச்சனை வந்தாலும் பார்க்குறேன். இதெல்லாம் பண்ணி இவ்வளோ தொடர்பு நான் க்ளோஸாக இருக்கும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தினம் அவங்களோடையே நான் சுற்றிட்டு இருக்கும்போது, சார் நம்ம ஒரு கதை பேசணும் இல்லையா, அதில் வந்து ஒரு கேரக்டர் வருது சார், அதில் கவர்மெண்ட்டில் கலெக்டராக வர்றார் நீங்கள் அந்த கலெக்டராக நீங்களே நடிச்சிருங்க அப்படிம்பாங்க. நான் வந்து ஏற்கனவே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன்.
அதனால எனக்கு அதுவும் ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஏதாவது ஒரு ப்ரொஃபஸரா அல்லது ஒரு மேனேஜிங் டைரக்டரா, ஒரு லாயரா, ஒரு ஜட்ஜா, இந்த மாதிரியான ரோல்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது எனக்கு ஈஸியாகிடுது எனக்கு. அதனால தொடர்ந்து எனக்கு வந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரா, ஒரு ப்ரொஃபஸரா, ஒரு இதுவாக இந்த மாதிரி கதாபாத்திரங்களே எனக்கு என்னை தேடி வந்தது என்ன. அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சு. அதனால் எனக்கு வந்து சினிமாலேயே கூட வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கடன் வாங்கிட்டு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சட்டத்தை தான் நாடணும், உடனே அதை செய்வேன். சினிமாவில் ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டான ப்ராப்பர்ட்டியான்னு செக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு லாயர் தேவை. ஸோ இப்படி எல்லாமே வந்து என்னுடைய கஸ்டமர்ஸே சினிமாக்குள்ளே இருக்காங்க நிறையா பேர். ஓகே, அதை தாண்டியும் இருக்காங்க, இருந்தாலும் சினிமாவில் நிறையா பேர் இருக்காங்க. அதனால் என்னுடைய காப்பிரைட் லா அப்படிங்கிறது இந்த என்ன சொல்வீங்க, அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அந்த இது, அது வந்து ட்ரேட்மார்க்கு, அது ரிலேட்டட் ஒர்க்கு நிறையா இருக்கிறதுனால அதை நான் மகிழ்ச்சியாக செஞ்சிட்ருக்கேன். இது ரெண்டுத்தையும் நான். அதனால் கண்டிப்பாக சார், இப்போது சினிமா துறையில் உங்களுக்கான அனுபவங்கிறது ஒரு இருக்குது, உங்களோட பார்வை சினிமாவை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு லாயராக நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட்டில் வந்து நீங்கள் பயங்கரமான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, இப்போது சினிமாவில் வந்து ஒரு சர்ச்சை வந்து எழும்பிக்கிட்டு இருக்குது. அது வந்து தனுஷுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் இடையே இருக்குது அந்த ஒரு காப்பிரைட் சம்மந்தமான விஷயம்தான். அது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? ஏன்னா இதில் ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொருத்தவங்க மேலே இவங்க தான் சரி, இவங்க தான் சரின்னு மக்கள் மத்தியிலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னோட பொதுவான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுட்டேஜுக்கு காப்பிரைட் வந்து இவங்க வந்து உரிமை கொள்ள முடியுமா? பெரிய பிரசிடென்ஸ் இல்லாத ஒரு விஷயம்தான் அது. என்னென்னா, இப்போ சினிமாக்குள்ளே வர காப்பிரைட்டு வேறு, சினிமாவுக்கு வெளியில் இருக்கிற காப்பிரைட்டு வேறு. ஓகே, சினிமாக்குள்ளே இருக்கிறது தான் காப்பிரைட்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு திரைப்படம் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் வரக்கூடிய டைட்டில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும், எண்டு கார்டு வரைக்கும் வரக்கூடிய இதில் ஏதாவது ஒரு சீன் அவங்க எடுக்கிறாங்க, பாடல் காட்சி எடுக்கிறாங்க, பாடலை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு உரிமை கோரணும். ஏன்னா அதோட ஓனர் வந்து ப்ரொடியூசர் தான், அவர்கிட்ட உரிமை வாங்கணும். ஃபஸ்ட்டு நான் கேள்விப்பட்டது என்னன்னாக்க, அவங்களோட நயன்தாரா அவங்களுடைய லெட்டரில், அந்த தனுஷ்காக எழுதின லெட்டரில் அவங்க பப்ளிஷ் பண்ணதில் அவங்க அந்த சீன்ஸ் அதில் சில காட்சிகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அதெல்லாம் கேட்டு 2 வருஷமாக பர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்கோம், மெயிலெலாம் அனுப்பிச்சிட்டே இருக்கோம், ஆனால் எதுவும் ரிப்ளை வரல அப்படின்ற மாதிரி வருது. ஸோ என்னென்னா, அந்த விஷயம் அவர் தான் கொடுக்க முடியும். அவர் வந்து பணம் வாங்கிட்டு கொடுக்கலாம், பணம் வாங்காமல் கொடுக்கலாம், அது அவருடைய இஷ்டம் அது. ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படிங்கிறது வந்து, அந்த பிஹைண்ட் த சீன்ஸுக்கான இதை வந்து கோர முடியுமா அப்படின்னாக்க, சினிமா ரிலீஸ் ஆகி 8 வருஷம் கழித்து அதை உரிமை கூட கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் அது. ஏன்னா அதில் வந்து அதுக்கு ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் கேட்க முடியும். ஏன்னா இப்போது நான் வந்து உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இது வந்து ஒரு இன்டர்வியூ அப்படின்னாக்க அதுக்கு நீங்கள் கேமரா வைக்கிறீங்க, லைட்டிங் வைக்கிறீங்க, ஸ்டுடியோ வைக்கிறீங்க, எல்லாம் உங்களோட விஷயம். நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம், நம்மளோடைய நம்ம நண்பர் உட்காந்து பேசுகிறாரு, நம்ம எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து இது அவுட் சைட் த இன்டர்வியூ. ஓகே, இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது நான் எதையுமே பப்ளிஷ் பண்ண முடியாது, இன்டர்வியூ பப்ளிஷ் பண்ண முடியாது. நான் இந்த ட்ரெஸ்ஸு கூட இந்த போட்டுன்னு இன்டர்வியூ பண்ணேன்றது இன்டர்வியூ அதுக்கு முன்னாடி நான் போட மாட்டேன். ஓகே, ஆனால் இது வந்த பிறகு, எல்லாம் முடிஞ்ச பிறகு 2 வருஷம் கழிச்சு நாங்கள் அந்த இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னு போடலாம், அதை யாரும் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. ஓகே, அதுக்கு உரிமை கொண்டாட போகிறது இல்லை. நான் இப்போது உதாரணமாக என்னுடைய நண்பர் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மூலமாக தான் வந்தேன் நான் இந்த இன்டர்வியூக்கு. ஸ்ரீதர் சார் எனக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. அவரோட நான் வந்து பல இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரோட நான் நிறையா இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ்லாம் நிறையா பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, அது யாரும் கேட்க போகிறதில்ல, இந்த சேனலும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து இந்த பிஹைண்ட் த சீன்ஸுக்காக நோட்டீஸ் அனுப்பினதாக நான் கேள்விப்படுறேன். இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எனக்கு என்னமோ அதுக்கு அந்த மாதிரி வரும்னு தோணலை. ஏன்னா 10 கோடி ரூபாய்லாம் தரமாட்டாங்க அப்படிலாம். கோர்ட்லலாம் நீங்கள் கேட்கலாம், அவ்வளோ வேணால் 100 கோடி கேட்கலாம், 10 கோடி கேட்கலாம், கோர்ட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிராண்ட் பண்ணிட மாட்டாங்க அப்படிலாம். ஓகே, இன்னொன்று நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, தனுஷ் ரிப்ளை பண்ணதா ஒரு லெட்டர் ஒன்று வெளியில் வந்தது. அது உண்மையிலேயே அவர் பண்ணதா இல்லை அவர் பண்ணலையான்றது தெரியல. ஏன்னா அவருடைய அஃபிஷியல் ஹேண்டில்லேருந்து அது வெளியில் வரல. அது ஓகே, யாரோ ஒரு ஃபேன் போட்டாங்களா என்னன்னு தெரியல, தனுஷ் எழுதுனா மாதிரியே இருக்காது. இதை பற்றியான விளக்கத்தை தனுஷ் தான் அளிக்கணும். ஓகே, நான் தனுஷோட ஆக்ட் பண்ணியிருக்கேன், அநேகன் படத்தில் அவரோட ஆக்ட் பண்ணேன், என்னுடைய பையனை அவர் ஆக்ட் பண்ணார். ஸோ நான் அதனால் வந்து தனுஷ் வந்து இந்த விளக்கம் அளிக்கணும். இன்னும் சரியான விளக்கங்கள் வரல. இவங்க கேட்டிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி ரஃபாக போயிட்டுருக்கு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு காலத்தில். ஓகே, நல்ல நண்பர்களாக இருந்தவங்க, ஹீரோயினாக நடித்தவங்க படத்தில்.
ஏதோ சில மனத்தாங்கல்களால் இந்த பிரச்சனை வந்திருக்கு, ஈகோனால இந்த பிரச்சனை வந்திருக்கு, இது வந்திருக்கு. ஒரு மீடியேட்டர் அவங்க இன்வால்வ் ஆனாங்கன்னா சரியாயிடும்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் சரியாயிடும். ஒரு சின்ன மேட்ரு தான் அது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 30 நொடி 3 நொடி இந்த மாதிரியான விஷயம்லாம் அந்த பெரிய விஷயமா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. தனுஷே கூட வந்து அது ஒரு பெருசாக எதிர்பார்ப்பாருன்னு நான் தோணலை. 10 கோடி கூட 5 கோடி கூடலாம் அவர் கேட்பாருன்னு நான் நினைக்கல. அதுக்காக என்னன்னா என்ன ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாருன்ற மாதிரி அந்த எழுத்தில் வந்தது. ஆனால் அது அவர் எழுதுனதா இல்லையான்றதே தெரியல. ஆனால் இந்த தரப்பு வந்து நாங்கள் இத்தனை வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், மெயிலெலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, இவங்க சொல்லியிருக்காங்க. பட் இவங்க எப்படி கேட்டாங்க, எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனில் கேட்டாங்க, இவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்களா, இமெயில் அனுப்பிச்சாங்களா, இமெயிலை டைரெக்டாக அனுப்பிச்சாங்களா, இல்லை தேர்ட் பர்சன் மூலமாக அனுப்பிச்சாங்களா, மேனேஜர் மூலமாக அனுப்பிச்சாங்களா, இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு நீதிபதினு வச்சுக்கோங்களேன், நான் ஒவ்வொரு வரிக்கும் நான் கேள்வி கேட்பேன். ஓகே, இதுக்கான ஆவணங்கள் எங்கே அப்படின்னு கேட்பேன். நான் 3 இமெயில் அனுப்பிச்சேன் அப்படின்னா, எங்கே அந்த 3 இமெயில், எப்போ அனுப்பிச்சிங்க, என்ன தேதியில் அனுப்பிச்சிங்க, எந்த இமெயிலேருந்து அனுப்பிச்சிங்க, அது யாரோட இமெயிலு, யாருக்கு அனுப்பிச்சிங்க, அது யாரோட இமெயிலு, அவர் ரிசீவ் பண்ணாரா, அது தெரியுமா, அதுக்கு ரிப்ளை வந்ததா, இப்படி எல்லா கேள்விகளையும் குறுக்கு விசாரணை பண்ணி கேட்டு தான் ஒரு நீதிபதி முடிவெடுக்க முடியும். இதுக்கு தான் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இதில் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது ஒரு நீதிபதியே போனான்னா இவ்வளோ கேள்விகள் கேட்கணுன்ற போது, நீங்கள் தனுஷை பற்றி அவங்க நிறையா எழுதியிருக்காங்க. இது மாதிரி தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன், இப்படிலாம் போட்டு அவங்கள இதெல்லாம் பண்ணி உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது ஏதோ நிறையா விஷயங்கள்லாம் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு இதை பப்ளிக்கில் கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய முதல் கேள்வி. இது 2 பேருக்குள்ள ப்ரைவேட் மேட்ரு தானே. பர்மிஷன் நீங்கள் கேட்குறீங்க, அவரு கொடுக்க போகிறாரு. எனக்கும் உங்களுக்கும் என்ன வந்தது அதை பற்றி? ஓகே, நம்ம இன்னைக்கு ஏன் வந்தது இந்த கேள்வியை நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னா, அது பப்ளிக்கில் வந்ததுனால நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? மீடியா இல்லைன்னா அதில் ஏன் கேள்வி கேட்க போகிறாங்க? பப்ளிக்கில் வந்தாச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நானும் பதில் சொல்கிறேன். அதனால அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு கேட்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வச்சிருக்கக்கூடாதுன்றது என்னோட அபிப்பிராயம். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீடியாவில் சோஷியல் மீடியாவில் எழுதும்போது, இல்லை அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, பப்ளிசிட்டிக்காக 2 நாள் முன்னாடி படம் வெளியாக போகிறது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும்ன்றதுனால இது மாதிரி எழுதி விட்ருக்காங்க அப்படின்றாங்க. தெரியல. அதனால் வந்து இதெல்லாமே யூகங்கள் தான், எல்லாரும் அவங்கவுங்க பேசிக்கிறாங்க. பட் என்ன யுகமாக இருந்தாலும் என்னுடைய ஒப்பீனியன் வந்து அதெல்லாம் அது பப்ளிஷ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்தாச்சு, பப்ளிஷ் பண்ணியாச்சுன்ற போது தனுஷ்கிட்டேருந்து கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வரும். இல்லை அவங்க லாயர்ஸ் டீல் பண்ணுவாங்க. அது போக போக எப்படி போகிறதுன்றதை நானும் நீங்களும் பொறுத்து தான் பார்க்கணும். அதை ஓகே சார், இப்போது இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்த பிறகு தொடர்ந்து தனுஷ் அவர்கள் மேலே வந்து ஒரு சில குற்றச்சாட்டுலாம் வந்து வைக்கப்படுது. அது இல்லாமல் சினிமா துறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஏதாவது ஒன்று பேசி அவர்கள் மேலே வழக்கு வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ஹைலைட் பண்ணப்படுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு பிரபலமான நடிகர், இல்லைன்னா இவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறனாலே அவங்க செய்கிற தவறுகள் ஒட்டுமொத்தமாக ஹைலைட் பண்ணி பார்க்கப்படுது. சமீபத்தில் கூட நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன பேசினாலும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பப்ளிக்கில் போய் நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தையில். ஓகே, இது சினிமா நடிகர்களுக்கு, நான் பிரபலமானவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஒன்ஸ் பப்ளிக் வெளியில் வந்துட்டீங்க, நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசணும். யார் மனசும் புண்படாத அளவுக்கு தான் பேசணும். ஓகே, இப்போ கூட நீங்கள் நயன்தாரா தனுஷ் இதில் கேட்டீங்க. நம்மளுக்கு நயன்தாரா ஒரு லெட்டர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்றது தான் தெரியும், அவங்க கேட்டுக்காங்கன்னு தெரியும். அதை தாண்டி நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது உள்ளுக்குள்ளே. ஓகே, நம்ம அதனால் போக தான் நமக்கு விஷயங்கள் தெரிய வரும். என்ன காரணம் இதுக்கு, அவங்க பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு அவங்க மனம் ஏன் புண்பட்டுது, இதனால் அவங்க பண்ணாங்க அப்படின்றது டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக போய் நம்ம அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம வாயில் வந்தபடி பேசக்கூடாது யாரை பற்றியுமே. அதே மாதிரி தான் இப்போது இதில் கஸ்தூரி அவர்கள் அவங்க ஏதாவது தெலுங்கர்கள் அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேங்க, தெலுங்கர்கள், படுகர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், வட இந்தியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே மனிதர்கள் தாங்க அல்டிமேட்லி. ஓகே, எல்லாமே இந்தியாவை சேர்ந்தவங்க மனிதர்கள் தான். ஓகே, யாரை பற்றியும் நீங்கள் இவங்கன்னு ஒரு குறிப்பிட்டு ஒரு ஆளை நீங்கள் சைட்லைன் பண்ணி அவங்கள அப்படி பேசுறதுன்றதே பப்ளிக்கில் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு, நம்ம எல்லாருமே மனிதர்கள் தானே.
அதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா, நான் இந்தியாவில் இருந்தபோது, நான் மெட்ராஸில் இருந்தபோது நான் தமிழே தான் பேசுவேன். ஓகே, இன்றைக்கும் நான் தமிழ் தான் பேசுவேன், தமிழ் பேச தான் விரும்புவேன். யாராக இருந்தாலும் ஒரு ஃபோன் எடுத்தால் கூட என்னங்க எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்பேன். ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கூட எனக்கு வராது. ஓகே, நான் எத்தனை தான் 4 டிகிரி படிச்சிருந்தா கூட என்னுடைய தாய்மொழியில் பேசுறது தான் நான் விரும்புவேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய வழக்கம். அது எல்லாருக்குமே அவங்கவுங்க தாய்மொழியில் தான் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் நான் வந்து இதை தாண்டி நான் வந்து கேரளா போகிறேன், ஒரு ஆந்திரா போகிறேன் அப்படின்னோடனே நான் அடுத்தது நான் போயிட்டு நான் வந்து தமிழ்நாட்டில் நான் யார், நான் என்ன அப்படின்றப்போ அவங்ககிட்ட ஆங்கிலத்தில் பேச வேண்டியிருக்கு, இல்லை மலையாளத்தில் பேச வேண்டியிருக்கு, இல்லை அதை தாண்டி போனால் ஹிந்திலையும் பேச வேண்டியிருக்கு. இப்படி எல்லா மொழிகளையும் நம்ம பேச வேண்டியிருக்கு, மக்களோட பழக வேண்டியிருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு போன போது நான் கேரளாவுக்கு போனோன்னா அங்கே யாராவது ஒருத்தரை பார்த்தானா, நீங்கள் எந்த ஊருங்க அப்படின்னு, நான் காரைக்குடிங்க, நான் திருச்சிங்க, பக்கத்து ஊருங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும். ஓகே, கேரளாவுக்கு போனாலே திருச்சி காரைக்குடியை சேர்ந்தவங்க ஒன்றாயிடுவாங்க. ஓகேயா, பக்கத்து ஊர் நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கேரளாவை சேர்ந்தவங்க டெல்லிக்கு போனான்னா, ஓ நீங்கள் சவுத் இந்தியாவா, நீங்கள் தமிழ்நாடு, நான் கேரளா, ரெண்டும் பக்கத்து மாநிலம் தான், நம்ம 2 பேரும் ஒன்றா போய் நம்ம டிஃபன் சாப்பிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அடுத்தது நம்ம அமெரிக்காவுக்கு போனோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் இந்தியாவா, நீங்கள் பரவாயில்லையே நம்ம இந்தியாவை சேர்ந்தவருங்க இவர் அப்படின்றீங்க. அதுக்கும் அடுத்தது எங்கே போகிறீங்க, மேல்லோகத்துக்கு போகிறீங்க. அன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எல்லாரும் மனிதர்கள் தான். ஓகே, எல்லாரும் வந்து பிறந்தவங்க எல்லாருமே மனிதர்கள் தான். நீங்கள் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ரஷ்யா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாம் கோடு போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் எத்தனை கோடு போட்டாலும் மனிதர்கள் தான். இதை புரிஞ்சுக்கிட்டானாக்க வெளியில் இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வரவே வராது, பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அரசியல் அப்படிங்கிறது வரதே வந்து இந்த மாதிரி சர்ச்சைகள் வரதுக்கு காரணமே இந்த பிரிவினைகளை நம்ம வந்து பேச்சு மூலமாக ஏற்படுத்தக்கூடாது நம்ம. ஓகே, அவங்க என்ன பண்ணாங்கன்றது இருக்கிறேன்னா, ஒரு ஜட்ஜே வந்து கோவப்பட்டு, ஆனந்த் வெங்கடேஷ் அவர் தான் மதுரை மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி, அவரே வந்து அந்த பெயில் பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஜட்ஜு வந்து பெரியவர். ஓகே, நீதிபதினா அவர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தான் அவர் பண்ணுவார். அவர் பண்ணது நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? அவர் ஏதோ ஒரு சாராம்சம் இருந்ததுனால தானே அவர் அப்படி பண்ணியிருக்காரு அவரு. அதனால நான் என்ன நினைக்கிறேன், நம்ம வெளியில் வந்தால் கூட அவங்க என்ன நினைக்கணும், நம்ம மேலே ஏதோ தப்பு இருக்குது, நம்ம ஒரு சின்ன தப்பாக இருந்தால் கூட ஈகோ பார்க்காம அந்த தப்புன்னு உணர்ந்து அந்த மாதிரி தப்பை மறுபடியும் செய்யக்கூடாது நம்ம. அவ்வளோதான் என்னுடைய கருத்து, வேண்டுகோள். ஏன்னா நான் வந்து இப்போ கஸ்தூரி அவர்களை கூட நிறையா ஃபங்க்ஷனில் பார்க்குறேன், ஒரு தைரியமான பெண்மணி தான், எல்லாம் பேசுவாங்க. சில சமயம் என்ன ஆகிடுது அப்படின்னாக்க, நம்மளை மீறி நம்ம வந்து சில விஷயங்களை நம்மளை மறந்து பேசிடுறோம், ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசிடுறோம், உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் வந்து பேசக்கூடாது அப்படின்றதுல அது கூட வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு வாசகம் உண்டு. என்னன்னாக்க, நீ பேசாத வார்த்தைகள் உனக்கு எஜமானன். ஓகே, நீ பேசாத வார்த்தைகள் உனக்கு எஜமானன், நீ பேசிய வார்த்தைகள் உனக்கு எஜமானன். புரிஞ்சுதா? நீ பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தைகள் உனக்கு எஜமானன் ஆயிடுது, அது உன்னை ரூல் பண்ணும். ஆனால் நீ பேசாத வார்த்தைகளுக்கு நீ தான் எஜமானன். அதனால் நீ பேசக்கூடாது. நீ பேசாமல் இருக்கிற வரைக்கும் நீ தான் எஜமானன். நீ பேசிட்டேன்னா அந்த வார்த்தைகள் உனக்கு எஜமானன் ஆகிடும், அது உன்னை கட்டுப்படுத்தும். ஓகே, அதனால தயவுசெய்து வார்த்தைகளை யாருமே விடக்கூடாது. அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நடிகைகளாக இருந்தாலும் சரி, பிரபலமானவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக ஆராய்ஞ்சு தான் அவங்க பேசணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களிடம் பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் புதுசாக நம்ம சேனலுக்காக அஃபிஷியலாக பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் ரொம்ப ஆர்டினரியாக கேட்ட மாதிரி இருந்தது, ஆனால் அதுக்கு நான் சொல்ல தான் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது எனக்கே தெரிய வந்தது. ஏன்னா நம்ம வந்து ஸ்பான்டேனியஸாக தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் ஸ்பான்டேனியஸாக தான் பதில் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு சேனல் 5 நிர்வாகத்துக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். நன்றி, வணக்கம்.